Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல நீங்க TNPSC Group 4, Group 1, Group 2 இந்த எக்ஸாம்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க மினிமம் வந்து 40% மார்க் நீங்க பாஸ் பண்ணா மட்டுமே உங்களுடைய நெக்ஸ்ட் பேப்பர் வந்து மூவ் பண்ணுவாங்க, அதாவது திருத்துவாங்க. சோ அப்படிங்கிற கான்செப்ட்னால இப்ப ரீசெண்டா TNPSC ஆபீஸ்ல என்ன பண்ணிருந்தாங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உண்டான அந்த யூனிட் சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்திருந்தாங்க. சோ ஆன்லைன் மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான வெப்சைட் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இந்த 3 வெப்சைட்டை நீங்க வந்து ரெஃபர் பண்ணீங்கனாலே போதும். கண்டிப்பா தமிழ்ல 200க்கு 200 மார்க் கண்டிப்பா உங்களாலே வந்து எடுக்க முடியும். இந்த 3 வெப்சைட்ட பத்தின ஓவர் வியூவா தான் இது வந்து இருக்க போகுது. நீங்க தமிழ் வந்து சிலபஸ் எனக்கு வந்து நோட்ஸ் வேணும், எனக்கு புக் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். இன்னைக்கே இப்பவே போயிட்டு இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய அம்புட்டையுமே மொத்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பிடிஎஃப் வந்து ஒரு தனியா ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஸ்டடியை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இத பத்தி நம்ம பிரீஃபா வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான வீடியோல நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சில வந்து படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கறது சொல்ல முடியும். இப்ப ரீசென்ட் டேஸ்ல நான் வாட்ச் பண்ண வரைக்கும் இந்த ஒரு 3 வெப்சைட்ல வந்து பக்காவான கைட்ஸ் எல்லாமே வந்து குடுக்குறாங்க. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க 200க்கு 200 மதிப்பெண்கள் வந்து பெறணும் அப்படின்னா, கண்டிப்பா தமிழ்ல நம்ம ஃபுல்லா முழுமையா நம்ம உள்ள இறங்குனா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மார்க்குகள நம்ம கண்டிப்பா வந்து கெயின் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காகவே வந்து தனியா இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் புக்ஸ் வந்து ஆன்லைன்ல நம்ம வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல நியர்பைல இருக்கக்கூடிய புக் சென்டர்ல, புக் ஷாப்ல போயிட்டு நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு இந்த 3 வெப்சைட் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானது. கண்டிப்பா உங்களால வந்து ₹2000 வரைக்கும் நீங்க வந்து சேவ் வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம மார்க்கும் நீங்க வந்து அதிகமா வந்து எடுக்க முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வெப்சைட் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிற வெப்சைட் தான். சரிங்களா? இந்த வெப்சைட்க்கான லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். அத வியூ பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இதான் ஹோம் பேஜ். இந்த வெப்சைட்ட நீங்க இங்கிலீஷ்ல அக்சஸ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க மேல வந்து இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்கும். இத கிளிக் பண்ணி நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து கல்வி திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அதுல கல்வி திட்டங்கள மவுஸ் கர்சர வச்சீங்க அப்படின்னா, அதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். அதே மாதிரி பக்கத்துல வந்து நூலகம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நூலகம் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, என்னென்ன நூல்கள் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள் அறிதல், அகராதிகள், கலை களஞ்சியங்கள் இந்த மாரி விஷயங்கள நம்ம வந்து படிச்சுக்கலாம். அதே மாரி பண்பாட்டு காட்சிகள் அப்படிங்கிற இடத்துல நமக்கு தனியா குடுத்துருக்காங்க பாருங்க. திருவிழாக்கள், வரலாறு சின்னங்கள், கலைகள், விளையாட்டுக்கள், திருக்கோவில்கள், சாலை வரைபடங்கள்னு சொல்லி நமக்கு தனியா குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து தமிழியகம், மின்னூலகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இத கிளிக் பண்ணீங்கனால் டைரக்ட்டா உங்களுக்கு என்ன என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து ரீலோட் ஆகும். சோ இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஒவ்வொரு விஷயமா நீங்க வியூ பண்ணி ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். சோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா இந்த ஒரு வெப்சைட்ட மஸ்ட்டா நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணுங்க. நம்ம 2வதா பார்க்க போற ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, projectmadurai.org இந்த வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ரீசென்ட் டேஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய யூடியூபர்ஸ் இத வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. சோ இந்த ஒரு வெப்சைட்ல என்ன ஒரு கான்செப்ட் வந்து குடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்ப டீடைலா யூனிட் வைஸ் நம்மளுக்கு ஒவ்வொன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா பிரிச்சு எடுத்து வைப்போம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் தனியா நம்மளுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. சோ வெப்சைட்டோட ஹோம் பேஜ் நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியும். அப்படியே அதுக்கு பக்கத்துல வந்து லிஸ்ட் ஆஃப் வொர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. சோ இத கிளிக் பண்ணீங்கனால் டைரக்ட்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து குடுத்திருப்பாங்க. டைட்டில் வைஸ் குடுத்திருப்பாங்க. டைட்டில், ஆத்தர் யாரு, அவங்களுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது பிடிஎஃப் உங்களுக்கு வந்து யூனிகோடோட உங்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியோடைய ஆத்தர் வந்து ஔவையார். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். இதுல நீதிநெறி நூல்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் நேரா இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். சோ இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இப்ப ஔவையார் நூல்கள் வந்து ஆத்திச்சூடி, கடவுள் வாழ்த்து, ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. அதே மாரி உயிர் வாக்கம், உயிர்மை வாக்கம் சொல்லிட்டு என்னென்ன இருக்கு. அதே மாரி ககக வக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு இதா உங்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. சோ இந்த மாரி ஒவ்வொரு விஷயமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, வியூ பண்ணி முழுமையா நீங்க வந்து படிக்கிறதுக்கு இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி நெக்ஸ்ட் பேஜ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அதே விஷயத்துல நீங்க போயிட்டு ஒவ்வொன்னையும் நீங்க வந்து தனித்தனியா எடுத்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் மதுரை அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் மட்டுமே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே ஓரளவுக்கு வந்து கவர் ஆயிருது. இத தாண்டி நீங்க வந்து
6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணா போதுமானது. இதுல எல்லாமே உங்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. நீங்க அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள்ல இருந்து சிவப்பதிகாரத்துல இருந்து ராமாயணத்துல இருந்து ஏகப்பட்டது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா மஸ்டா நீங்க வந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா projectmadurai.org அப்படிங்கிற இந்த வெப்சைட் சரிங்களா. நம்ம தேர்டா பார்க்க போற ஒரு வெப்சைட் வந்து ரொம்பவே எல்லாருக்குமே வந்து யூனிக்கா இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட். சோ இந்த வெப்சைட்கான லிங்கையுமே நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒன்ஸ் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த தமிழ் லைப்ரரி டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலியமா உள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுதோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணி தேடிக்கலாம். இந்த இடத்துல சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன புக் வந்து தேவைப்படுதோ அந்த புக் ஆத்தர் நேம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் நேம் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் உங்களுக்கு வந்து வரும். மேம்படுத்த தேடுதல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அட்வான்ஸா நீங்க சர்ச் பண்ணி எடுக்கணும் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெப்சைட்டுமே நீங்க இங்கிலீஷ்ல வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல வந்து இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அச்சு நூல்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டு பாட நூல்கள் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் சார்பில் உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வரும். அதே மாதிரி பருவ வெளியிடுதல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதழ்கள் வைஸ் கொடுத்துருப்பாங்க. தமிழ் அரசு அதாவது இந்த புக்ஸ் அதாவது இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க பாத்தீங்களா இதழ்கள் அதெல்லாம் நீங்க வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஆத்தர்கள் எழுதக்கூடிய புக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து இருக்கு. அதே மாதிரி சுவடிகள்னு சொல்லிட்டு ஓலை சுவடிகளை நீங்க படிக்கலாம். ஆவணங்கள்ங்கிற இடத்துல இதுல நீங்க ஒவ்வொரு விஷயமா முல்லை பெரியார் ஆவணங்கள் நீங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல விடுதலை இயக்கத்துடைய வரலாறா இருந்தாலும் சரி, இல்ல ஆவண காப்பகம் அட்டவணைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தனியா வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் நம்மளுக்கு வந்து பெருசா போயிட்டே இருக்குது. இதுல முதல் பக்கத்து ஒரு பேஜ்ல வந்து 25 புக்கும் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. கிட்டத்தட்ட 2802 பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகும். 1 2ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் 25 புக்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2802 புக்ஸ் இந்த பிடிஎஃப் நமக்கு வந்து அவைலபிளா கொடுத்துருக்காங்க. இது வந்து பழைய காலத்துல அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா என்ன பண்ண சாரி என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இதுல வந்து பதிவிறக்கம் செய்ய அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ஓபன் ஆகும். இத பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி நீங்க வெப் போர்ட்டல்ல நீங்க படிக்கிறா இருந்தாலும் புக் எப்படி நம்ம வந்து திருப்பி படிப்போமோ அதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு. எனக்கு இந்த வெப்சைட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா மஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இந்த 3 வெப்சைட்டுக்கு உண்டான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மஸ்டா போயிட்டு செக் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு 3 வெப்சைட்டையும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வெப்சைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃப்ரீ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இன்டர்நெட்ல கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்து கலெக்ட் பண்ணி வீடியோவா போடுறது தான் நம்மளுடைய நோக்கமே. ஸோ அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃப்ரீயா வந்து தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம மஸ்டா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த விஷயத்த நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி எடுத்து கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ மூலியமா எக்ஸ்ப்ளோர் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.